வணக்கம். இன்றைக்கி ஆரோக்கியமான சுவையான கொத்தமல்லி புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், உப்புத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இதை அப்படியே வச்சுட்டு இப்போது கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்து நல்லா கிளறுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி ஸ்டேஜில் வெடித்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு சூடாக பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.